2006 உங்களுக்கு நல்லா தெரியும். 2006ல் திமுக பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மை ஆதரவு கொடுத்தது, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அன்றைக்கே இந்த கட்சியை கொண்டு போய் ஜி.கே. மணி திமுகவிடம் ஒப்படைத்து விட்டார். அன்றைக்கு மட்டும் ஐயாவிடம் சரியான தகவலை சொல்லியிருந்தால், நிபந்தனையற்ற ஆதரவு எதுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம எதற்காக நம்ம வந்தோம், இடஒதுக்கீடு பெற்றுத்தரணும் தான் வந்தோம், திமுகவை நிர்பந்தப்படுத்துவோம், இடஒதுக்கீடு நீங்கள் தனி இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நான் ஆதரவு கொடுப்பேன்னு அன்றைக்கி நீங்கள் நிபந்தனை சொல்லியிருக்கலாம்ல. 2006 இன்று வரை மறைந்த கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஸ்டாலின், உதயநிதி வரையில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் மறைமுகமாக பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் ஜி.கே. மணியை தவிர இங்க வேற யாரும். இன்னைக்கு ஐயாவினுடைய கொள்கையை ஐயா எதற்காக இயக்கம் ஆரம்பித்தாரோ அந்த கொள்கை பிடிப்போடு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் அன்புமணி அவர்கள் வழிநடத்தி கொண்டு போயிருக்கின்றார்.